தேவாதி தேவனுக்கே கர்த்தாதி கர்த்தருக்கே இந்த நாளில் அதிக மகிமை உண்டாவதாக. 25வது ஆண்டு முடிந்துட்ட பிறகு 26வது ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். மையாகவே இது அதிக அற்புதமான ஒரு காரியங்கள். தேவச்சாட்டம் நன்றி கர்த்தாவே. சகோதரன் விஜயன் அவர் அருமையான சாட்சி சொன்னாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காலையில் நாங்கள் 5 மணிக்கு எழுந்துச்சு 10 பேர், ஒவ்வொரு நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு 10 பேர் ஒன்றாயிட்ட. சரிங்களா? நாங்கள் ஜெபிப்போம். இந்த மகளுக்கு தவறாமல் ஜெபிப்போம். எல்லாருக்கும் பவித்ரா பேரே மனப்படமாயிருச்சு. ஜெபிக்கிறவங்க கர்த்தருக்கு சோசனம். ஆண்டவர் இந்த காலை ஜெபத்தின் மூலமாக, சபையாளர்கள் ஜெபத்தின் மூலமாக மகளோட வாழ்க்கையிலே, ஐயா விஜயன் ஐயாவோட வாழ்க்கையிலே, தேவானையோட வாழ்க்கையிலே, அல்லது அவங்களோட பிள்ளைகள் பேரப்பிள்ளையோட வாழ்க்கையில புதிய காரியங்கள் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய அதிசயமான கிரிகளை காணும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்றைக்கு நாம உற்சாகமாக இருக்கிற மாதிரி வருகிற நாட்களிலே எல்லா ஊழியத்திலும் அதிக உற்சாகமாக நம்ம பங்கு பெறுவோமாக. பரிசுத்த மத்தேயு எழுதின ஜீவனுள்ள சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? இருக்கா? போட சொன்னேன். இன்று இந்த இடத்துல துவக்கிறது இந்த ஆராதனை மூலமாக. இன்று நீங்க என்ன பேச இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக திட்டம் தெளிவாக பேசுவீராக. உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். மனத்தளர்ந்து வந்திருக்கிறவங்க, சோர்ந்து போய் வந்திருக்கிறவங்க, காயத்தோடு வந்திருக்கிறாங்க, வேதனையோடு வந்திருக்கிறவங்க எல்லாமே நீங்க ஆண்டவரே மருந்து மாத்திரை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுவே சத்திய வசனமா இருக்கிறது. சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். இன்று உடைய சத்திய வசனம் விடுதலை ஆக்குவதற்காக நீர் உடைய பிள்ளைகளை அழைத்து வந்ததற்காக சீக்கிரமா வருவேன் என்று சொன்ன இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சமாதானம். நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் நம்மளுக்கு சமாதானம் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டிலிருந்து தேவஜனமே எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவர் சமாதானம் செய்கிறவராய் இருக்கிறார். Happy are the peacemaker. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 400 தடவை சமாதானம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? குறிப்பிட்டு இருக்கிறது. About 400 times the word peace is being mentioned both in Old Testament and in New Testament. அப்ப எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கும் கூட தேவஜனமே. கர்த்தர் உங்களை என்னையும் சமாதானம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். அளவே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்நியர்களுக்கு அவிசுவாசிகள் இல்ல, விசுவாசிகளாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எப்படி என்னிடத்துல சமாதானம் பெற்றுக்கொண்டீங்களோ அதே மாதிரி அந்த சமாதானம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதை பரிமாறுங்க. மற்றவர்களை நீங்க சமாதானப்படுத்த ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்கு போதுமான பலனாக இருக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்திற்கு நாளிலே மகிமை உண்டாவதாக. யாரு சமாதானப்படுத்துவாங்க? Who is chosen to be a peacemaker? பீசஸா இருக்காது. சரிங்களா? சமாதானம் படுத்துகிறவர்கள் சண்டை போட மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இல்லையா? மற்றவர்களுக்கு கோபம் ஊட்டாமல் இருக்கிறவர்கள் இந்த குணாதிசயம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அன்பு எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ அதே மாதிரி சமாதானம் அந்த அளவில் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அன்பு உள்ளவர் சமாதானம் பண்ணுகிறவர். அது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. Those who love God also must be people of making peacemaker. சரிங்களா? வாழ்த்துகள். ஆமா, they are ambassador of God's agent. ஆண்டவருடைய பிரதிநிதியாக அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? விசுவாசிகள்
அப்படியாக ஆண்டவர் அவங்களை நியமனம் செய்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? கல்வரி லைவ் அசெம்பிளி தமிழ் சபையை நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கிரீக் பாஷையில சமாதானம் என்று சொல்லும் பொழுது நம்ம சொல்லும் சலோம், சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. சரிங்களா? ஆனா கிரீக் பாஷையில வந்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஐரின், சிலவங்களோட பேர் கூட ஐரின் என்று சொல்லப்படும். புதிய ஏற்பாட்டிலே கிரீக் பாஷையில் ஐரின் என்று சொல்லும் பொழுது சமாதானம் உண்டாவதாக. To have a harmonious relationship between man and woman, okay, husband and wife, parents and children. Have to practice this very pertinent life of character, or the character of Jesus Christ in everyday life. அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம வந்து இதை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு சுபாவமா இருக்கிறது. இந்த நாளிலே கூட ஆண்டவர் உங்களை நன்னியம் தேர்ந்தெடுத்திருக்கிறவராக இருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது blessed are the peacemaker, நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தெய்வீகமான காரியத்தை, இந்த தெய்வீகமான பயிற்சியை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து இந்த ஊழியம் கனப்பொருந்த ஊழியம், உடைந்திருக்கிற உறவை, சரிங்களா, பிரிந்திருக்கிற உறவை கட்டுவதற்கு சேனைகள் கர்த்தர் இந்த கல்வரி தமிழ் சர்ச்சை அனுப்புகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஐயா நிறைய காரியங்களை சொன்னார் அவருடைய சாட்சியின் மூலமாக. ஜெபிக்கிறாரு, சரிங்களா, யார் என்னன்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் கர்த்தருடைய சமாதானம் அவருடைய ஜபத்துல இருக்கிறதுனால அவர் ஜபம் பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன உண்டாச்சு? சமாதானம் உண்டாச்சு. அது நீங்க செய்யலாமே, எல்லாருமே செய்யலாமே. பாஸ்டர், லீடர்ஸ், சரிங்களா, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்யணும் கிடையாது, எல்லாரும் செய்யலாம். எல்லாரும் செய்யணும் என்று சொல்லிதான் நான் ஒரு விசுவாசத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கிறேன். உங்களுக்கு இந்த நாளில் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் அந்த இடம் ஒரு நல்ல இடமா இல்ல, அங்க உள்ள சூழ்நிலை நல்ல ஆரோக்கியமானது இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அங்க போயிட்டு அமைதியா, பொறுமையா, தாழ்மையா, தேவ சித்தியோட, தேவ ஞானத்தோட, தேவ ஆவியானோட வழி நடத்துவதோடு உடைந்திருக்கிற உறவை கட்டக்கூடிய ஊழியம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விட்டு விட எனக்கு நான் அவங்க எப்படியோ போட்டோம், நம்மளுக்கு சண்டை ரொம்ப வார்த்தை, சரிங்களா, எப்படி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நீங்க கிறிஸ்துவா இருக்க முடியாது, நீங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. So blessed are the peacemaker. கர்த்தர் சொல்றார் மலை பிரசங்கத்துல இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சமாதானம் உண்டு பண்றதுக்கு. அதுக்காக தான் பரத்திலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, சரிங்களா, ஒருத்தர் என்ன செய்யறாங்க? தேவ ஜனமே விரோதிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்ய முடியல, சேர்ந்து வாழ முடியல. கணவர் மனைவியா கூட இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர் கூட இருக்கலாம், சபையார்கள் அங்கத்தினராக கூட இருக்கலாம். இது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம சபையை வளர்ச்சியை பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சாலும் வளர்ச்சியை பார்க்க முடியாது. புதிய பாருங்க, நம்மளே சண்டை அடிச்சுட்டு இருக்கிறோம். சரி, நம்ம சொல்லுவாங்க கோயிலுக்கு நெடுதாச்சு, சபையில இந்த மாதிரி ஒற்றுமை இல்லை, சபையில இந்த மாதிரி சமாதானம் இல்லை, அப்ப எதுக்கு நான் சபைக்கு வரணும்? அப்ப நான் பழையபடி ஹிந்துவா இருந்து வந்தேன், சரிங்களா. அப்ப அங்கே பரவாயில்லையே, அங்கதான் அடிச்சுக்கிறாங்க கோயிலுக்கு பதவிக்கு, சரிங்களா, பதவிக்கு, கௌரவத்துக்கு, மரியாதைக்கு அங்க அடிச்சுக்கிறாங்க கிறிஸ்து இல்லாதவங்க. இங்கே நம்ம பார்க்கிறோம் இந்தியாவில் சமாதானமா இருக்கிறது. இங்க வந்தாக்கா இங்க என்ன செய்யறாங்க? ஒற்றுமை இல்லாம அடிச்சுக்கிறாங்க. இது கூடாது. இந்த வருஷத்துல உடன்படிக்கை செய்யுங்க. Make a covenant with God. Lord, hereafter I will try my level best to bring the divided A and B party together. Ask God for His divine help. சரிங்களா? ஏசாயா, அதாவது எபிரேயர் 12:14 வாசிங்க. சீக்கிரம் ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 12:14. எப்படி நம்ம சமாதானம் பண்ணுகிறது? How to bring unity of peace to one another. இங்க சொல்லுது, ஆண்டவர் கட்டளை சொல்லுகிறது, with whom we have to have peace. யாரோடு கூட நம்ம சமாதானம் பண்ண அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எபிரேயர் 12:14. யாவரோடும் கூட சமாதானமா இருக்கவும் கட்டளை. எல்லாரோடும் கூட, பிடிக்குதோ இல்லையோ, சின்ன மலைக்கிறோ, தமிழ்ல படிச்சுங்களோ படிக்காதவங்களோ, சரிங்களா, எல்லாரோடு கூட, யாரோடு கூட லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. உங்களுக்கு அதாவது எனக்கு
இவங்க ரொம்ப தேவையானவங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நான் அவங்க கூட நிச்சயமா எப்படியாவது சமாதானம் ஆயிடணும். அந்த அடிப்படையில் இல்லாம சம்மந்தம் இல்லாதவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க, முக்கியமா இல்லாதவங்க, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வார்த்தை யாரோட everyone, okay, if possible எல்லாரோடும் கூட நீங்க என்ன செய்யணும்? சமாதானமாக இருங்க. இருக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் இந்த சமாதானம் என்ற வாழ்க்கை நீங்க என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஊழியத்தை நீங்க செய்ய முடியாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் எப்படி வரும்? பரிசுத்த வசனத்தை வாசிக்க முடியாது. அது அதனுடைய வேலை செய்யும். whenever you read, ஐயா சொன்ன மாதிரி, the more you read the word of God, the more you become like God. அதனால்தான் வேதவாசி வேதவாசி வேதவாசி. அப்போதான் நீ எவ்வளவு அதிகமா வாசிக்கிறியோ அவ்வளவு அதிகமா நீ பரிசுத்தமாயிட்டே இருக்க. ஏன்னா இந்த சத்திய வசனம் தான் உங்களை கழுவும், சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்துற எந்த சக்தி இந்த உலகத்துல உங்களை மாற்றாது, உங்களுடைய சுபாவத்தை மாற்றாது, உங்களுடைய கொள்கையை மாற்றாது. மாறாக சத்திய வசனம் உங்களை மாற்ற அதுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஆமென். நீங்க வாசிக்க வாசிக்க ஆண்டவரை போல பாப்பீங்க, பேசுவீங்க. கர்த்தர் விட்டு போன ஊழியத்தை நீங்க செய்வீங்க. உங்களை அதுக்காக அழைக்கிறேன். எல்லாரோட இன்று இந்த நாள் இருக்குது. சரிங்க. ஸோ எபிரேயர் 12:14 நம்ம வாசிப்போம். அதே மாதிரி ரோமர் 12:16 வாசிப்போம். ரோமன் சாப்டர் 12 verse 16. The way to have peace, peaceful life. எப்படின்னாக்கா எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை, ஒரே சிந்தையாய் இருங்க. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் வேத வாசிக்கிறாங்க, எல்லாரும் துதிக்கிறாங்க, ஒரே சிந்தை. ஆராதிக்கும் போது துதிக்கும் போது அங்கே நடந்துக்கிட்டு என் கூட பேசிக்கிட்டே இருக்கும். நம்மட்டிக்கால் போடுறதுக்கு காரணமே கவனிச்சு கடவுளே, என்னால் முட்டிக்கால் போடாம ஜெபிக்காம இருக்கவே முடியாது. காரணமெல்லாம் துதி ஆராதனை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திர துதி பாடல்களை நான் கொடுக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். சரி, ஏக சிந்தை, ஒரே சிந்தையாக இருக்கணும். நீங்க இங்க ஆராதனை நடக்கிறது, துதி நேரம் நடக்கிறது, நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படி நீங்க சமாதானம் என்ற விடத்தை செய்ய முடியும்? ஆயுத்தத்தோட வாரங்க. ஏக சிந்தை. ஐயா வாசிங்கய்யா. மேன்மையானவைகளை கர்த்தர் என்ன சொல்ற? அவர் மேன்மை வருது, தாழ்மை தரித்தார். அவர் அழகா சொல்லுங்க. அவர் உயர்ந்த வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை விட்டுட்டு பிதாவினிடத்திலிருந்து கீழே உங்களோட கூட, என்னோட கூட, நம்மோட கூட சமாதானமாக வாழ வந்தாரு. அவர் தான் மீடியேட்டர். So he is the mediator, only mediator between God and the sinner. அவர் மட்டும்தான் நடுவராக, மத்தியஸ்தராக இருக்கிறார். சமாதானம் ஒடுங்க போன உறவின் பாலம் நடுவில் அவர் நிற்கிறார். இரண்டு காரங்கள். சரிங்க, இது அவர் பக்கம், உலகம் ஒரு பக்கம். கர்த்தர் நடுவில் நின்றுட்டு என் வழியாக பிதாவின் இடத்துல ஓகே. அதனால சிலுவை என் வழியாக மட்டும்தான் நீங்க பிதாவின் இடத்துல போக முடியும். ஏன்னா நீங்க பிதாவுக்கு எதிரியா பகையா இருக்கீங்க. ஏன்னா கீழ்ப்படியாமல் சொந்தத்துல சுயத்துல நீங்க வாழ்ந்து வந்ததுனால அதை விட்டு விடுங்க. இந்த வருஷம் கர்த்தருடைய ஆலோசனை, சிந்தையை, அவருடைய அறிவை கேட்டு நடந்த வசனம் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல், வசனமே உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது. நானே சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய பிதாவிடத்தில் போக முடியாது. பிதா பார்க்கிறார், உலகம் நாசமாய் கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது. மண்ணாயிரங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க சொந்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. கர்த்தர் பார்த்து மனதறிவி இயேசுவை அனுப்பினாரு. போய் இந்த உலகத்தை ரட்சி, இந்த உலக மக்களை காப்பாத்து. அவங்க யாரும் நரகத்துக்கு போக கூடாது, நீ மட்டும் நான் காப்பாற்ற முடியும். உன்னோட சாவு மரணம் மட்டும் தான் இந்த பாவிகளை ரட்சிக்க முடியும். இருந்த ஒரே மகன் அவர் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில தான் இந்த இடத்துல ஆராதனை இருக்கிறீங்க. தேவஜனமே, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தவான்கள். அப்புறம் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆண்டவர் அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிப்பதில்லை. நீங்க சொன்னீங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சமாதானம் உண்டு பண்ணுவதற்கு படிக்கப்படி வாங்கக்கூடாது. ரோமர் 12:19 வாசிங்க.
18 முதல்ல வாசிங்க. ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். This is how you can get reconcile. இந்த மாதிரி இது ஒரு வழி. நான் என்ன சொல்றேன், இப்போ வழி சொல்றேன். எப்படி நம்ம மற்றவங்களோடு கூட சரிங்களா விட்டு போன உறவை மறுபடியும் எப்படி கட்டுவதற்கான வழிகள். ஓகே, வழிகள் வழிமுறைகள். இப்ப அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, தேவஜனமே கேக்குறீங்களா? If it is possible, as far as it depends on you, live at peace with everyone. கூடுமானால் எல்லாரோடும் கூட நீங்க என்ன செய்யுங்க, சமாதானமா வாழ்ந்து கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நீங்க வாழ்கிற இடமும் ஆரோக்கியமாக இருக்கு. இந்த சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிறாரு 12:19 என்ன சொல்லுகிறது, எதிராக சொல்லுகிறது. அதனால நீங்க பலிக்கு பலி வாங்க இருப்பீங்களாக்கா நிச்சயமா சமாதானமா ஆகவே முடியாது. Do not take revenge. To take revenge is God's business. பலிக்கு பலி வாங்குவது என்னுடையது, நீ அதை செய்யாத, நான் அதை உனக்காக செய்யறேன். சரியா? கோபாக்கினைக்கு என்ன செய்ய இடம் கொடு. வாசிங்கய்யா 12:19 வாசித்துட்டீங்களா? இதை சமாதானமாய் நம்ம தொடர்ந்து வாழ வேண்டும். இப்படியாக நம்ம வாழ வேண்டும். நீதிமொழிகள் 26:27 வாசிங்க. நீதிமொழிகள் 26:27. Proverbs 26:27. உங்க பைபிள் அந்த வசனம் கண்டிப்பா இருக்கும். Proverbs 26:27. அடுத்தவங்க யாரை வாசிங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுது. சரி, நீங்க அவங்களுக்கு தீங்கு நினைச்சா அது உங்களுக்கு நடக்கும். ஆமாவா? ஸோ இந்த மாதிரி நினைக்கிறது மூலமாக சமாதானமா வாழ்வதற்கு வழியா இருக்குது. நீ தீங்கு செய்யாத, பரவாயில்லையா, பொருளாதாரம் அடிபட்டு போனீங்க திரும்பி வராங்க அப்படி சொல்றாங்க. சார் உங்களுக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டீங்க. சரிங்களா? சொல்லுங்க, எப்படி சமாதானம் ஆகும்? மனசால கூட நினைக்கக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளை ஐயா ஆராய்ந்தான் இருக்கிறாரு. ஆமாவா இல்ல? நீங்க நடக்கிறது, உட்கார்றது, போறது, வர்றது 139 சங்கீதத்துல சொல்லுகிறது. தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் பாவி, அப்படியே ஒரு கெட்ட எண்ணங்கள் எனக்கு இருந்தா உணர்த்துங்க. கடைசி வசனம் வாசிங்க. 139 கடைசி வசனம். சீக்கிரமா வாசிங்க. சோ இதெல்லாம் நம்ம விடுதலை பெறணும். வேண்டாம், கர்த்தரிடத்துல விட்டுருங்க, அவரு பார்த்துக்குவாரு. மரியாதை போல சரிங்க. மரியாதை ஆண்டவரிடத்துல பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவரோட மலர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார் மரியாதை ஏதாவது பேசுறாங்களா? கூட பிறந்த அக்கா மரியாதை குறித்து குற்றப்படுத்தி புகார் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த விழுந்து ஆடிக்கிட்ட யாருக்கிட்ட? இயேசுவிடத்துல. இயேசு வந்திருக்கிறாரு மாத்தா மரியாதை வீட்டுக்கு. ஆனா இயேசு வந்த பிறகு இயேசு சீஷர்களும் மாத்தா என்ன சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரே என்னோட தங்கச்சி மேரி உங்ககிட்ட உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க எனக்கு அனுப்புங்க, உதவி செய்ய புகார் பண்ணிட்டே இருக்கு. ஆனா மரியாதை என்ன செஞ்சாங்க? நான் உங்க கூட வந்து சமாதானப்படுத்துறது. இதை நீங்க கச்சர் பண்ணாதீங்க. இப்படி நீங்க குறைப்படி பண்ணிட்டீங்களா, அந்த செய்ய வேண்டிய ஊழிய தடப்பட்டு. அதனால எவ்வளவு வேதனையா இருந்தாலும், எவ்வளவு என்ன சொல்லுவாங்க வழியா இருந்தாலும், காயமா இருந்தாலும் பொறுமையா இருக்கு. கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு. விட்டுருங்க, அவர் கேட்க, அவர் பார்த்துக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஜீவத்தில் எடுத்தே சூடுவார். பொறுமை, பொறுமை வந்து கர்த்தருடைய ஒரு முக்கியமான குணாதிசயம். ஆவியின் கனிகளை பார்க்கிறோம். ஸோ அதனால மனசுல கூட நினைக்காதீங்க. சரிங்களா? வந்துட்டேன் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாது, அவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க. மனசுல கூட நம்ம நினைக்க கூடாது. வாழ்த்துக்கு ஆசீர்வதிங்க. நீங்க சேர்த்தது ஆண்டவருக்கு திரும்பி செய்யணும். அவங்க ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களையும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அப்படிதான் ஆண்டவர் இங்க வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. That's what he has taught us to practice. Follow Christ. What is the meaning of following Christ? What is the meaning of being disciple of Jesus Christ? சிஷ்யனா இருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படிகிறேன், அவர் பேசுகிறது, சொல்லுகிறது, வாழ்ந்தது எல்லாமே நாம நூற்றுக்கு
மோட்சம் வந்துருச்சு. ரொம்ப தூரம் போக வேண்டாம், பரலோகத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா பரலோகத்தினுடைய அனுபவத்தை கண்டுபிடிக்க இதை செய்ய பரலோகமே எனக்கு வந்துருச்சு, நரகம் விட்டு போயிடுச்சு. இந்த வருஷத்துல அப்படி ஒரு முடிவு எடுப்பேன். சரிங்களா? நான் இன்னும் முக்கியமான ஐயா வாசிட்டீங்களா? ஸோ நீங்க மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சு நினைங்களா, அது உங்களுக்கு நடக்கும். சரி, அவருடைய வேலை வந்து நல்லா இருக்கக்கூடாது, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க யாரும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ண பிள்ளைங்க, கல்யாணம் பண்ண 5 வருஷம் ஆச்சு, பிள்ளைங்க மனசுல கூட அருமையை நினைக்கக்கூடாது. சரி, அது நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. ஆசீர்வாதம் கர்த்தர் வந்து ஆசீர்வாதம். தடைகள் விசேஷமாக என்ன தடை? what are the hindrances for us to live a peaceful life? என்ன தடைகள்? சரிங்களா? தடைகள் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது தேவஜானமே ஈகோ. நான் அவங்கள்ட்ட போய் பண்ணிருக்கேன். மனுஷனுடைய சுபாவம் பார்த்தீங்களா? ஈகோனா என்னது தமிழ்ல? சுயம். சரிங்க. செல்ஃப் சென்ட்ரஸ். செல்ஃப் சென்டர்டாக நான் சேர்த்துதான் சரி, சரியா? நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிவா நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், அதுதான் நானே. சார் ஈகோ, சுயம், செல்ஃப் சென்டர்ட்னஸ். ஐ நாட் இன்ட்ரெஸ்டட். தடைகளை பற்றி பேசுறேன். அதாவது நம்ம வந்து ஒப்புரவாகாமல் ஒன்று சேர்ந்து சமாதானமாக வாழ முடியாதபடிக்கு தடைகள். முதல் காரணம் சுயம். சுயவதியா இருக்கிறீங்க. உனக்கு தான் நீ ரொம்ப முக்கியம் கொடுப்பீங்க. not interested. okay, not interested in him anymore. இப்போ எனக்கு தாட்சாயாவுக்கு அவங்களுக்கு எனக்கு வேற பிரச்சனை போவாங்க. சரிங்க, எனக்கு அவருக்கு பிரச்சனை. காலையில் நான் வர ஆஃபீஸுக்கு, அவர் வர பார்க்காம போயிடுறாரு. குட் மார்னிங் பிளேஸ் சொல்ல மாட்டார். ஏன்னா பிரச்சனை எங்கள் 2 பேருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேசி சேர்த்துருப்பீங்களா? என்ன பசாது, ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட். நான் சொல்றேன், அவர் பாட்டுக்காக இருக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன். நாங்கள் சேர்ந்தாதான் கடலை மையப்படுத்த முடியுமா, அல்லது ஆராதிக்க முடியுமா, ஒளி செய்ய முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல போயிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். இல்லையா? உங்க மனசு ஆகும்படி நான் ஏதாவது உணர்ச்சிவசப்பட்டு பேசிட்டேன், இந்த மாதிரி செய்வதற்கு உங்களுடைய விசுவாசத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க? உயிர் கொடுக்குறீங்க. நிஜமான விசுவாசம், தரமான விசுவாசம். your faith is filled with the quality. தகரடப்பா இல்லை, செம்போ அல்லது என்ன சொல்லுவாங்க, ஈய கிடையாது, தங்கம். தங்கத்துக்கு மேல வைரம், வைரத்துக்கு மேல முத்து இருந்தது. ஆண்டவருடைய ரட்சிப்பு என்ன செய்யும்? உண்மையான ஆண்டவருடைய ரட்சிப்பு என்ன செய்யும்? ஆளை பார்க்காம ரோசம் சூடு சோதனை இல்லை, எல்லாம் முத்தமாயிடுச்சு. ஒரு பிஷப் வந்து சொன்னாரு, கிறிஸ்டியன் யூ ஹேவ் டு கீப் யுவர் ஃபேஸ் திக். பார்த்து போங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துது. ஒரு அழையில சொல்ல வேண்டிய கஷ்டம், இது கஷ்டம். இயற்கையாக வராது. He would not come spontaneously or naturally. பட் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால நான் என்ன செய்றேன்? என்னுடைய தவறுகளை அவர் மன்னித்ததுனால அந்த அடிப்படையில் தோச்சாயோட போயிட்டு, ஐயா மன்னிக்கிறீங்கய்யா, தெரியாம உணர்ச்சி பார்த்து பேசினேன், ஆத்திரப்பட்டு பேசினேன். அவர் மன்னிக்கிறது மன்னிக்காதது அவர் பொறுத்தது. ஆனா நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. சபை ஒன்று கூட ஆரம்பிக்கும். எனக்கும் ஜோர்ஜுக்கும் பிரச்சனை, உங்களை எல்லாருக்கும் நீங்க பேச மாட்டீங்க. அப்போ ஜோர்ஜ் வந்து அவருடைய 18, என்னோட 18 வந்து ஒரு கேம் சேர்ந்து, ஒரு சேர்ந்து, அவ்வளோ சேர்ந்து, இவங்க எப்படி இந்த மாதிரி இருக்கலாம்? வீட்டில் வந்து ஆமாம், நான் ஒரு குழு பக்கம் எடுத்து போயிட்டு சபை எப்படியா இருக்குது? 2வது யார் காரணம்? நானும். இதுதாங்க நேற்று சீனியர் பாஸ்டர் ஜெஃப்ரி சொல்லிட்டு இருந்தார். எங்களுடைய திட்டம் அது இது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். தனித்தனியா நீங்க இருந்தீங்களா, சபை பிரிஞ்சிருந்தாங்க, சபை எப்படி வளரும்? உங்களால சபை வளர, என்னாலும் சகோதரன் ஜோதினால சபை வளர பிரிந்து இருக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியல, இது தப்பு நடக்குது. அப்ப நீங்க சரிப்படுத்திக் கொள்ளணுமா இல்லையா? திருத்திக் கொள்ளணுமா இல்லையா?
சமாதானம் செய்ய வேண்டியங்க, நீங்க சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய மனசை திரும்பி வேதனைப்படுத்துறீங்க. மறுபடியும் என்ன தெரியுமா செய்றீங்க? You are crucifying Christ on the cross. நீங்க இந்த செய்யறதுனால மறுபடியும் இயேசு என்ன செய்றீங்க? சிலர்ல அரே சமாதானமா வாழாம இருக்கு. சோ அந்த பிடிவா ஈகோ, அது குறித்த அக்கறை, struggling of forgiving, சரிங்க, struggling to forgive ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அவங்கள என்ன செய்வதற்கு? மன்னிப்பதற்கு. அப்புறம் இன்னும் கசப்பு, பகை, வெறுப்பு இந்த வாழ்க்கையில வாழ விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை சாவடிங்க. தேவனுடைய அன்புக்கு உயிர் கொடுங்க. நான் அன்பு சகல பாவங்களையும் உங்களை ஆண்டவர் எப்படி நேசித்தார். நீங்க என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரகசியமா எங்க போறீங்க, என்னென்ன பாக்குறீங்க, ஆண்டவர் காட்டிவிட்டாரா? மீடியாவில் சரிங்களா, அரசாங்கத்துல அந்த இன்டர்நெட்ல அவங்க சொல்லுவாங்க யார் யார் என்னென்ன பாக்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? ஏனோ வாட் யூ ஹேவ் டு வாட்ச். தமிழ் மூவி பாக்குறீங்களா, டிராமா பாக்குறீங்களா, ஆபாசமான படம் பாக்குறீங்களா, அல்லது நாடகம் பாக்குறீங்க, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் காட்டி கொடுப்பாரா? ஒளிக்காரர் மூலமாக வெளிப்படுத்துவார். அதனால சொல்லுவாங்க ஜெயிச்சுக்க மாட்டாங்க, அப்படி ஆவணப்படுத்த மாட்டார். அவர் தெரியும் சீக்கிரம் என்ன செஞ்சிருவீங்க, மனத்திற்கு வந்துருவீங்க. உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னித்தர, உங்களுக்கு பிடிக்காதவங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? உணராம இருக்கிறது தானே. ஆண்டவர் அதிகமாக இறக்கப்பட்டு உன்னை மன்னிச்சு விட்டுட்டாரு, சரிங்களா? 1000 பாவங்களை மன்னிச்சு விட்டுட்டாரு. நீ அவருடைய 2 பாவங்களை மன்னிக்காம இருக்கிறியே, நீ சபை ஆரோக்கியமா இருக்கும். இன்னுக்கெல்லாம் ஆள் உட்காந்துருக்கும். ஒரு ஆள் என்ன சொல்லுங்க, தேவாஜன் சொல்றது வந்ததா கேட்க தரிசனமா நான் சொல்றேன். பில் ஹேமர், பால் பில் ஹேமர் என்றவர் ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவர். அவருடைய புஸ்தகத்துல எனக்கு நான் சொல்றாரு, சபையில அதிகமான பாவம், சபையில முதன்மையான பாவம் என்ன தெரியுங்க? திருடு இல்லை, பொய் சொல்றது இல்லை, பேச்சாளர் இல்லை. சரி, சொல்றேன் என்ன பார்த்துருக்கீங்க? அதுதான் சபையினுடைய பாவம் அதிகமாக பெரியவனை அவர் சொல்றார். அது உண்மைதான். நம்ம சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் ஜெப்ரி அதான் ஒரு சபையில சொன்னார். ஒரு வாட்டி ஒரு கூட்டத்தில் நான் இருக்கும்போது, அதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது, சரிங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய திட்டம் உங்களிடத்துல இந்த காரியம் அடையக்கூடியது, வித்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தேவச்சானமே இருதயம் சுத்தமா இருந்தாக்கா நம்ம கர்த்தருடைய என்ன சொல்லுவாங்க, எண்ணங்கள் சிந்தனைகள் பார்த்து செயல்பட பிரச்சனை இருக்கு. என்னை மன்னித்த தேவன் மற்றவங்களை மன்னிக்காம இருப்பதற்கு எனக்கு என்ன அதிகாரம் உண்டு? Why don't I to be peaceful, to live a peaceful life? நான் ஏன் வாழ முடியாம இருக்கிறேன்? நான் சொன்ன பிரகாரமாக, சரிங்களா? மற்றவங்களை குறித்து அக்கறைப்படுறதுல, அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு கரிசனை இல்லை, எப்படியோ போட்டோம் என்று சொல்லி அப்படி உள்ளம் எதுவும் நம்மளுக்கு இருக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஞாபகப்படுத்துகிறார். So this kind of peace, about this kind of people, okay, who are not willing to submit to God's word and will, okay, they really become great in the, they can never inherit the kingdom of God. சரி, அவங்க நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தித்து கொள்ள முடியாது. யாரை இந்த மாதிரி மன்னிக்க முடியாம, மனம் திரும்பாம, ஒப்புரவாகாம, சரிங்களா, ஒற்றுமையா வாழ இருக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லாதவங்க சுதந்திர கொள்ள முடியாதுன்னு சொல்லி கலாச்சார 5 சீக்கிரமா வாசிங்க. கலாச்சார 5 நான் இது உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கீங்க. Why I am actually coming here, so that you will take this life, making peaceful life very serious. நான் மேலோட்டமா சொல்லிட்டு போலாம், பாயிண்ட் பை பாயிண்ட் இங்க போடலாம், சரிங்களா? அங்க ஒண்ணா போடலாம். ஆனா அது உங்களுக்கு கிளாஸ் ரூம் லெசனா தான் இருக்கும். I don't really wish to present my sermon over the screen. இதுதான் பாப்பீங்க, நான் பேசுறது பார்க்க மாட்டீங்க. You always look to the screen.
But I don't like. I want to see your face, eyes to eyes, face to face. அப்ப நீங்க என்ன பார்ப்பீங்க? நான் சொல்றது கவனமா இருப்பீங்க. மற்றவங்க அதை செய்யறாங்க, அது அவங்களுடைய ஸ்டைல், அது தப்பு கிடையாது, செய்யட்டும். அவங்களுக்கு ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கிறாரு? வரங்களை கொடுத்திருக்கிறாரு, திறமைகளை கொடுத்திருக்கிறாரு, தாளங்களை கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? ஆண்டவர் அப்படி வரங்களையும் தாளங்களையும் திறமைகளையும் கொடுத்து கூட அவருடைய உலகத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சரிங்களா? ஒரு நன்றி கர்த்தா. வாசித்துட்டீங்களா ஐயா? இந்த மாதிரி ஒப்புரவாகாமல், மன்னிக்காமல், ஒப்புரவாகாமல், சரிங்களா, ஒற்றுமையாக சேர்ந்து வாழாதவங்க, கர்த்தருக்கு பிடிக்காதது, அருவருப்பானது, அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி கலாத்தியர் 5:19-22 உங்களுக்கு தெரியும். சீக்கிரம் வாசிச்சிருக்கீங்க யாராவது? மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். எல்லாம் சமாதானம் உண்டு பண்ணதுக்கு பெரிய தடை. நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் நான் சொல்றேன். சீரியஸா எடுத்துக்கீங்க. ஆண்டவர் வார்த்தை சொன்னா அது கண்டிப்பா நடப்பித்து கொண்டு வருவாரு. நம்ம வாசித்து விட்டுறோம். I am not taking serious what is action over the வசனம், over the verses. கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டு பாத்தீங்க, அதெல்லாம் உண்மையிலே நடக்குங்க. சரி, அப்ப தொடர்ந்து வாசிங்க சீக்கிரம். சண்டைகள், சண்டை போடுறோம். நம்ம சர்ச்சில் வந்து சண்டை போடுறோம். ஓ, நீ எப்படி இப்படி பேச முடியும்? ஓ, நீ எப்படி இப்படி வாசிக்க முடியும்? நீ எப்படி சத்தமா என்ன பாட முடியும்? ஓ, சரி, அப்படின்னு சண்டை போடுறது. ஓ, கொடுக்குறா கீதா நடந்திருக்கு. கீதா அப்படி அவங்க வாசிக்கிறான். பிரிவினைகள், பிரிவினை வருதுதான். நம்ம சமாதானம் பண்ற ஏஜென்ட், நம்ம சமாதானம் பண்றவங்க, அதுதான் நம்ம ரட்சிப்பு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சந்தே சண்டை, சச்சரவு, கோபம், எரிச்சல், ஆத்திரம் தடையா இருக்கிறது சமாதானம் உண்டு பண்றது. அப்படின்னாக்க சபைவாரு எவ்வளவோ என்ன செய்யலாம்? ஜெபிக்கணும், எழுப்புதல் போட்ட வைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஜெபி அதிகமா என்ன பண்ண சொல்றாரு? நீ மாறு. அவங்க கமிட்டியில இருக்கவங்களாம் தெரியும். நீ மாறு. மற்றவங்களை மாற்றுவதற்கு முன்பதாக நீ என்ன செய்ய? நீ மாறு. உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லி நீ அறியாமல் இருக்கிறனால தான் நீ மன திரும்பாமல் இருக்கிற, நீ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற, நீ ஒப்புரவாக இருக்க மாட்டேற. You have known yourself yet. You first of all change. நீ மனமாறு. அதுதான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொன்னேன். நீ மனமாறு. மற்றவங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக நீ முதல்ல மனமாறு. மனமாற்ற குணத்தை அவங்களுக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டு. அவங்களே தானே மாறுவாங்க. இல்லையா? நீங்க அதுக்கு பார்த்துல இருக்கிறீங்க. அப்புறம் என்ன ஆச்சு? தொடர்ந்து மார்க்க பேதங்கள், பொறாமைகள் இருக்கிறது. ஓ, எப்படி அவங்களே நடத்துறாங்க? மனசுல நினைச்சிருக்கு. ஓ, அவங்களே நடத்துறாங்க. நல்லா நடத்தக்கூடாது. மைக்கு உடனே கட்டுப்போம், பல் கேட்கணும், உழவு தலைவலிக்கணும். மனுஷன் நினைப்பாங்க. நடக்காத சொல்றேன். மனுஷன் எல்லாம் உன்னுடைய வேலை கிடையாது. என் கையில உன்னுடைய வேலை வந்து சமாதானம் பண்றது, அவங்கள வாழ வைக்கிறது, நல்லதை பேசு, ஸ்பீக் ஹெல்தி லாங்குவேஜ், ஆரோக்கியமான வார்த்தையை பயன்படுத்தி. முட்டாள் அறிவில் அவங்க என்ன சாப்பிடுறாங்க? பேசுங்க, கேட்டு கண்ணில் அவங்களுக்கு திரும்பியா அசுத்தமான அந்த மாதிரி பாஷை பேசுவோம். அன்னி பாஷை பேசு, அன்னி பாஷை பேசு. ஆனால் இது கெட்டதா இருக்கும். யாரையும் சந்திக்காது. ஐயா, அவங்க என்ன சொல்லுங்க? கொலைகள், மனசு கொலைகள் என்ன தெரியுமா? ஆண்டு சொல்றாரு, ஒரு பெண்ணை இஞ்சினா, ஒரு பெண்ணை இஞ்சோடு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட கூட என்ன செஞ்சுட்ட? வாழ்ந்துட்ட, உறவு கொள்ட்ட. அதே மாதிரி அந்த மகனைய மகளை நீ வெறுத்தா, பகைச்ச, ஆத்திரப்பட்டா, நீ அந்த மகனை என்ன செஞ்சுட்ட? சரிங்க, எத்தனை பேர் வாழ்க்கை வந்துருக்கீங்க? அப்போ கோர்ட்டுக்கு நீங்க கொலைக்கானா இருக்குங்க. அதிகமாக எப்படி பேசுறேன்? நான் எழுப்பதுக்கு தான் கூட்டம் உங்களை திருவள்ளு உண்மைதானே? அதனால நம்ம தெரியாது. இத்தனை பேர் வெறுத்து ஆத்திரப்பட்டு சண்டைப்பட்டு வந்திருக்கிறோம், கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இங்க நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? சொல்ல முடியாது.
உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு கேட்க தெரியுதுண்ணா ஏன் நீங்க அப்படி இருக்கீங்க? ஐயா முடிச்சிருங்க, சீக்கிரமா முடிச்சிருங்க. வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்ல முடியும். நாங்க எவ்வளவு பக்தி பக்தி ஊதி பத்தி கொடுத்தோம். குத்திட்டு இவ்வளவு காசு கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், அசம்பா கொடுக்குறேன், ஓடி சேர நீங்க அன்பு சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது, பரவாயில்ல போக மாட்டேன். நீங்களா சொன்னீங்க? நீங்களா சொன்னீங்க? வசனம் சொல்லு. அது நான் சொன்னா உங்க போவோம். உங்க கையில இருக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு மொழி செஞ்சோம், கத்திரிக்கு எவ்வளவு காசு கொடுத்தோம், எவ்வளவு சாப்பாடெல்லாம் கொடுத்தோம். நான் பரவாயில்ல போக மாட்டேன்னா ஐயோ சாயாம அந்த நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் சமாதானம் மன்னிச்சு விட்டு சொல்ல மாட்டீங்க. ஒன்றாவது தேவனை சீக்கிரம் முடிக்கிறேன். ஜோசையை சொல்லிட்டார், ரொம்ப அப்படியே இருக்காதீங்க, நான் சீக்கிரமா முடிக்க இருக்கேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். அன்பு, அன்பே பிரதானம். வாசிங்க 1 யோவான். வாசிங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? உண்மைதான். ஆனா இதெல்லாம் நம்ம படிக்கிற தாசனம் நம்மளுக்கு ஆகாது, ரொம்ப அடைச்சு. இங்க இருக்கிறவரை நீ அன்பு சொல்ற. நேற்று ஒருத்தர் கூப்பிட்டு பாஸ்டர் எனக்கு காசு வேணும், எவ்வளோ 150 எதுக்குடா? எஸ்டோ பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க, பரவாயில்ல, என்ன செய்யுது கேட்குறாரு, பஸ் இப்படி அனுப்புங்க, இல்லை நாளைக்கு அனுப்பணும், இல்லை பஸ் இப்படி அனுப்பணும். எப்படி நீ இப்படி கட்டுவ? இல்லை ஆன்லைன் கட்டிடுவேன். அனுப்பினு கட்டிட்டா நீ அந்த பில்லு அனுப்பணும், பில்லு அனுப்பணும். சரிங்க, ஏன் நான் சொல்லுவாங்க, தேவை இருக்குது, நீ பார்க்குற உன்னுடைய காசு இருக்கு, கொடு. அச்சின்னா மலைக்காரனா அஸ்ரீக்காரனா இந்தோனேஷியாக்காரனா அவன் கேட்கிறாரு, அதுக்கு நான் எல்லாத்தையும் அப்படியே கொடுக்க முடியாது. உனக்கு தெரியும், கொடு. கத்த சொல்ற நீ கொடு, அனுப்பணும். நீ சகோதரர் இருக்கிற ஐயா, நல்லா சொன்ன ஐயா, கண்ணுக்கு முன்பதாக அந்த சகோதரர் தேவையா இருக்கிறாருப்பா, ஏன்பா கண்டு காணாம நீ அப்படியே போற, அவருக்கு நீ உதவி செய்ய. நான் தான் அவர் மூலமா நான் வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், தேவையா வந்திருக்கிறேன். அவருக்கு தேவை இருக்கிறது, உனக்கு தெரியும், ரொம்ப தேவையா இருக்கிறாரு. மருந்து வாங்குறதுக்கு காசு கேட்கிறாரு, சாப்பாடு வாங்குறதுக்கு காசு கேட்கிறாரு. கண் காண, அதாவது கண்டு கழிக்கிற நண்பர்களிடத்துல ஐயா அன்பு செலுத்தாங்க. இயேசு நீங்க பாக்குறீங்க, பாப்பீங்க, அவருக்கு நீங்க இந்த சேவை செஞ்சாங்க, இயேசு பாக்குறீங்க, இயேசு பார்த்துட்டீங்க. ஒரு அழகா சொல்லுங்க, இயேசு பார்க்கணும்னாக்க அவர் சொல்றாரு, அவருடைய சிஷ்யனா பின்பற்றுங்க. சோ காணாத தேவன், அதாவது கண் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சகோதரனை நேசிக்காம, அன்பு கூறாம, ஒப்புரவாகாம, என்ன சொல்லுவாங்க, சமாதானமா வாழ முடியாம நீங்க இருக்கிறீங்க. இயேசுவை பார்க்கல, இயேசுவை காணல, எப்படி அவரை நீங்க நேசிப்பீங்க? இங்க இவரை நேசிக்க முடியல, காணாதவரை எப்படி நேசிப்பீங்க? நேசிக்க மாட்டீங்க. அதனால ஆண்டு சொல்றேன், அன்பு சகல பாவங்களும் பவர்ஃபுல் வெப்பன். இவனுடைய அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லா வெடிகுண்டைகளை காட்டிலும், தேவஜனமே வெப்பன் எக்ஸ்பிரஷனை காட்டிலும் தேவனுடைய அன்பு தெரியல ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. அது ஒரு மனுஷனை அப்படியே தாறுமாறாக மாத்திரும், உயிரை கொடுக்கும். அந்த அன்புல உயிரை இருக்கிற பிதாவானவர் உங்களை என்னைய நேசித்ததுனால அவருடைய உயிரை நம்மளுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை
சிலுவையின் மரணத்தின் மூலமாக சாந்தாரோ கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 139 கடைசி வசனத்தை வாசித்து முடிச்சு சங்கீதம் இந்த ஜெபத்தை செய்ய உடன்படிக்கை மேக் a covenant with God. Please make a covenant with God. ஆண்டவரிடத்துல உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, அப்படி என்னிடத்துல ஏதாவது தவறு தப்புகள் இருந்தா அபராதம் இருந்தா ஆண்டவரே என்னை உணர்த்துங்க, நான் உடனே இன்றே செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவரே 139 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். அப்படி தவறு இருந்தா ஆண்டவரே எனக்கு உணர்த்தும். ஆண்டவரே தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ள மாட்டவரே. சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருக்கு. உண்மையா கடந்த வருஷத்தை காட்டில் இந்த வருஷத்துல நான் சொல்றேன், இயேசு நாமத்தினால உங்களை எல்லாரும் வேலை பயன்படுத்துறேன். உண்மையா நான் சொல்றேன், இயேசு நாமத்தினால நான் அறிக்கை செய்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும், ஒவ்வொரு முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற உங்களோட கூட கடைசி வரிசை வரைக்கும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாரோட கூட கர்த்தருடைய காரணம் இருக்குது. அவருடைய ஆசீர்வாதமான காரணம் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பான காரணம் இருக்கிறது. அவருடைய சுகம் அளிக்கிற வளமான காரணம் இப்பொழுது இருக்கிறது. ஓடி எனக்கு கொடுங்க. அப்புறமாக ஓடி சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களை பயன்படுத்துவதற்காக பசுத்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்த மாட்டோம். ஜபனிலே இருக்கு பசுத்த பந்திலே நாம் கலந்து கொள்வோம். அதெல்லாம் மாறி மாறி வாசிப்போம், பாவரிக்கை செய்வோம். நீங்க எல்லாம் ஆண்டோட பார்வையில ரொம்ப விசேஷமானவர்கள் தேவஜானமே. நான் சொல்றேன், அதை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த சபைக்கு என்னை பாஸ்டரா அழைச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஆமென் ஜீசஸ். அருமையா ஆசீர்வாதமா அபிஷேகமா இருப்பீங்க. இதை சொல்ல ஆண்டவர் இங்க என்ன அனுப்பியிருக்கிறாரு. ஒருவரும் ஆண்டோட ஆசீர்வாதத்தை இழந்து போக மாட்டீங்க. நன்றி கர்த்தா. சமாதானம் பண்ணுகிற ஊழியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சமாதானம் பாவரிக்கை சேர்ந்து செய்வோம். ஸ்கிரீன்ல போட சொன்னேன். நன்றி கர்த்தாவே. ஹalleluya. சரி தெரியுங்களா? சேர்ந்து செய்வோம். We all read together. சரிங்களா? பாவரிக்கை இப்படி don't give it. நம்ம எல்லாம் இதை நீங்க செஞ்சது இல்லை, நீங்க செஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இது ரொம்ப சீரியஸா வருஷத்துல இருக்கிறோம். சரி வாசிக்கலாம். பொதுவான பாவரிக்கை நம்ம சபையில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதா, நம்பி போன ஆடுகளை போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழிகளுக்கு அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகாதவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு இறங்கும் சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவனே, எங்க மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் குற்றவாளிகள் ஆகிய மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பொறுமையாகிறோம். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இணக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களால் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தது. நான் முதல்ல வாசிப்பேன், நீங்க சபையார்கள் வாசிங்க. அடுத்தது கல்வரி தமிழ் 3 சபையார்களே, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்கள். சபையார்
நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆதலால் சபையார்கள் எல்லாரும் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இது நாம் செய்யணும். இது இந்த சாக்கிரமத்து அப்பமும் தண்ணீரும் ஆக்கிலும் பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பார்க்கிறவர்கள ஆகிலும் தேவன் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறார். கருணை கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்திலும் அவரும் எப்பொழுது வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு எங்க சபையாருக்கு கிருபை செய்த வேண்டும் என்று மிகவும் தாழ வேண்டிக்கிறது. ஜெபச்சாமி கீழே உள்ள பாகத்தை நம்ம வாசிப்போமா? லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். எல்லாரும் லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி உமது சமாதானத்திற்காக எல்லாரிடத்திலும் நாம் இந்த அப்பத்தையும் அவருடைய சரீரமாக இருக்கிறது, திராட்சை ரசம் அவருடைய கல்வாரி ரத்தம் அடையாளமாக இருக்கிறது. உங்க கையில கொடுக்க அம்மாவா இப்ப பாருங்க எல்லாரும் எல்லாரும் கிடைக்காதவங்க கையை தூக்குங்க. திராட்சரசம் சபையார்களே, இதை நீங்க வாங்கி பாடம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருடைய சிலுவையினுடைய கொடூரமான மரணத்தை நினைவு கூறுங்கள். சபையார்களே, எடுங்க எல்லாரும். அவர்களுக்காக நீங்க சேர்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்று அவர்கள் பெற்றுக்கொள்ள